வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கட்டன் களஞ்சியம். நான் சுகன்ராஜ். ஸோ அந்தமான் சீரீஸில் நம்ம சூரியன் அஸ்தமனம்ன்ற ஒரு எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரியன் அஸ்தமனம், அதாவது சன்செட்டை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அந்தமானில் நிறைய பீச் இருக்குது, ஐலாண்டு. ஸோ சுற்றி 4 பக்கமும் தண்ணி தான் இருக்கும், அங்கங்கே அழகான பீச்சஸும் இருக்குது. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி போகிற பீச், சன்செட்டை பார்க்க போகிற பீச் வந்து என்னென்னா சிட்டியா டாப்பு. இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் டைம் எடுத்துச்சு. நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணோம், நானும் மாமாலாம் வந்திருந்தோம், மாமா அத்தெல்லாம் வந்திருந்தோம். இங்கே பார்த்தோம்னா நிறைய டூரிஸ்ட் வேன் தான் இருந்துச்சு, எல்லாமே எல்லோ போர்டு வண்டி, செம்ம வரிசையாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு வீக் டே தான் வந்தோம், அன்றைக்குமே பயங்கர கூட்டம். இங்கே பாருங்கள், கப்பிள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபோட்டோகிராஃபர் வச்சு. ஸோ நிறைய பேர் கப்பிள்ஸ் தான் வந்திருந்தாங்க சன்செட்டு பார்க்குறதுக்கு, ஃபேமிலியாகவும் வந்திருந்தாங்க. ஒரு சிலர், நிறைய மக்கள் சன்செட்டை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ சூரியன் எங்கே மறைஞ்சாலுமே அது மறையும், ஒரு நாள் விடிஞ்சால் மறைகிறது இயல்பு தான். ஆனால் அந்த சூரியனை மறைகிறதா இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல, அதாவது கடலுக்கு நடுவில் மறைகிறத பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பேர் கூட்டமாக வராங்க. எவ்வளோ வண்டிகள் பாருங்கள். இதுவே நம்ம ஊராக இருந்தால் இங்கே பார்க்கிங்க்குன்னு ஒரு சார்ஜ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பார்க்கிங் ஃப்ரீ, என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊர் நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தால் நல்லாயிருக்கும். கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் வருவாங்க, அதே மாதிரி இங்கே சன்செட் பார்க்க இவ்வளோ கூட்டம். இங்கே கொஞ்சம் பாறைகள் மாதிரி இருக்கும், கடல் லைட்டாக உள்வாங்கின மாதிரி இருக்குது, ஆனாலும் அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு சன்செட்டை நான் பார்த்ததில்லை. நான் பார்த்த காட்சிகளை காமிக்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம அந்தமான் சீரீஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இது நம்ம அந்தமானோட லாஸ்ட் டே. இந்த சூரியன் மறைகிற மாதிரி நம்மளோட சீரீஸும் இங்கே முடியுது. ஆனாலும் இன்னும் நிறைய சீரீஸ், நம்ம நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போடுவோம். பாருங்கள், என்னை சுற்றி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் சன்செட்டை பார்க்க. எல்லாம் ஜோடியாக February மந்த், வேலண்டைன்ஸ் மந்த்து, எல்லாம் என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. ஏதாவது டூரிஸ்ட் பேக்கேஜ் எடுத்துகிட்டு பார்த்துருப்பாங்க. நான் டூரிஸ்ட் பேக்கேஜ்லலாம் வரல, நான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் என் மாமா தான் போட்டார். அவர் ரொம்ப வருஷமாக அந்தமானில் இருக்கிறதுனால அவரே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனார். ஒரு சில இடங்களுக்கு அவரோட ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கர்ஸை அனுப்பிச்சி வச்சார். செமையாக இருக்குங்க அந்த க்ளவுட்ஸுக்கு நடுவில் அந்த சூரியன் மறையிற இந்த மாலை பொழுது. எல்லாம் நிறைய கல்லாக இருந்துச்சு, ஒவ்வொரு கல்லையும் ஒருத்தர் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அந்த கல்லுக்கு மேலே நின்று சூரியன் மறையும் போது ஃபோட்டோஸ் எடுக்கிற அந்த காட்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு. மெல்ல அந்த சூரியன் கீழே, தண்ணிக்கு கீழே இறங்கி வருதுங்க. நானும் ஜூம் பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா தெரியுது. அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரி ஒரு லேயர். நம்ம நிறைய கற்பனை பண்ணி பார்ப்போம், நிறைய காட்சிகள் வரையணும்னா நம்ம ஒரு மலையை வரைவோம், அதுக்கு நடுவில் ஒரு சூரியனை வரைவோம். அந்த கற்பனையில் பார்த்த விஷயங்கள் ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சுற்றி அந்த மலை, மரங்கள், மேகங்கள், வர்ணிக்க வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணம் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, நான் அதில் ஒரு பாட்டு இருக்கும், கம்பருக்கு ராமனை வர்ணிக்க வார்த்தையே இல்லை ஐயோ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், விசிட் பண்ணுறதுக்கு வாட்ச் டவர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க சன்செட்டை. அங்கே நம்ம பைனாகுலர்ஸ் யூஸ் பண்ணி வாட்ச் பண்ணலாம். எவ்வளோ மக்கள். நாங்கள் ஒரு வீக் டே தான் போயிருந்தோம், அன்றைக்குமே அவ்வளோ கூட்டம். ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சன்ஸ் கொஞ்சமாக செட் ஆனோன்னு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் எல்லோரும் இருந்தாங்க. அது போனதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க. ஆனால் சூரியன் மறைஞ்சாலும் திரும்ப வரும். நிறைய ஃபாரினர்ஸ், நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இங்கே ஃபுல்லாகவே மக்களுமே நார்த் இண்டியன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, ஹிந்தி, பெங்காலிலாம் பேசுவாங்க. டூரிஸ்ட்டும் நிறைய மக்கள் நார்த் இந்தியாவிலேருந்துலாம் வராங்க, ஃபாரினர்ஸும் வராங்க.
ஸோ பாதி சன் வந்து அந்த மலைக்கு கீழே வந்து மறைஞ்சிருச்சு. இன்னும் உட்காந்து அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பாறை மேலே பாருங்கள் 2 பேர் இருக்காங்க, 2 ஜோடிஸ். சுற்றி பார்க்கவே அழகாக இருக்குது எல்லாமே. இந்த இடம் சிட்டியா டாப்பு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த ஈவினிங் டைம் வாங்க. காலையில் வந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு இடம் இருக்குது. நம்ம 96 படத்தில் ஒரு ஷாட் வரும் இங்கே. இது பக்கத்துலேயே தான் ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டு, அதுவும் செம்மையாக இருக்கும். பட் அதுக்கு போகிறவங்களுக்கு டைம் கிடைக்கல. அதுக்கு வந்து 3 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே 4:30 தான் வந்தோம், அதனால் அதை விசிட் பண்ண முடியல. அது மார்னிங்லேருந்து ஈவினிங் 3 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து முதலைகள் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ இங்கே யாரும் குளிச்ச மாதிரி இல்லை. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் கவனமாக இருக்க சொல்கிறாங்க. அடுத்ததான் நாங்கள் சன்செட்டை பார்த்துட்டு வர வழியிலே வந்து நிலாவை பார்த்தவங்க. கடலுக்கு நடுவில் வர வழியில் செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்தமான் சீரிஸ் முடிகிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய சீரிஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு ட்ராவல் சீரிஸில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.